முன்னாடி நம்ம நம்பிட்டு வந்த காலம். ம். அப்ப நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சதா? ஒரு இருள்ல இருந்து ஒரு பிரகாசத்தை கொண்டு வந்தோமா? ஒரு அஞ்ஞானத்துல இருந்து மெஞ்ஞானத்துக்கு வந்திருந்தோமா அப்படின்னா இல்ல. நம்ம முழுக்க முழுக்க அஞ்ஞானமே, இருள்லயே இருந்தோம். நம்ம யாரு? நம்ம எங்க இருந்து வந்தோம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கடைசி எங்க போகணும்? அப்படின்றது நமக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னா நமக்கும் தெரியாது. நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த அண்ணாவுக்கோ, எந்த ஒரு ஆன்மீக படத்தை சொல்லிக் கொடுத்த எந்த அண்ணனுக்கோ, எந்த ஒரு அக்காவுக்கோ தெரியாது. நான் தான் குரு, என்னோட கால விழுந்து வணங்கு, நான் சொல்றதை கேளு, என் கால கல்வி குடி. இப்படிதான் எல்லா மண்டபத்திலயும் இதெல்லாம் பண்றாங்க. அவங்க காலில் விழுந்து அவங்களுக்கு மாலை கொடுத்து அவங்களுக்கு மரியாதை பண்ணி அவங்கள உயர்த்தி பேசி அவங்களாலதான் முடியும் நமக்கு அப்படின்னு நம்ம இருந்துட்டோம். அப்ப இந்த மெய்ப்பாதைக்கு, இந்த வேத ஆகம பாடசாலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உண்மையான ஒரு மெய்யான ஆசனம், ஒரு மெய்யான எல்லாத்துக்கும் உள்ள தலைமை ஆசிரியர், ஒரு வாத்தியார் யாருன்னா அது வேதம் தான். அது நம்ம கூடவே, நம்ம மதத்திலேயே, நம்ம வீட்டுலதான் இருக்குது. ஆனா நமக்கு அதை எடுத்து அதை வணங்கி காட்டி அதோடைய உச்சபட்சம் அவருடைய நிலை என்ன, ஈசனோட நிலை என்ன, ஆசனோட நிலை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாரும் இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படின்னு இங்க எல்லாரும் பாதையில் எப்படி இந்த மெய்ப்பாதையில் இருக்கிறாங்க? மதிப்பு வெறி, பணவெறி, ருசி வெறி, இந்த 3 வெறிக்குள்ளதான் எல்லாரும் அடக்கம். மதிப்பு வெறினா தன்னையை புகழணும், இந்த மாமிசத்தை புகழணும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் கண்டவன் அப்படின்னு ஒரு மதிப்பு. பணவெறின்றது அவன் எல்லாம் இவ்வளவு பொருள் மீது ஆசையை வச்சிருக்கான். ருசி வெறின்றது காம இச்சை, இந்த உலகத்தின் மீது உள்ள பொருள். இப்ப இதை வச்சுதான் இதுக்குள்ளதான் மாட்டீங்க. எந்த ஆன்மீக மனிதனோட எந்த அண்ணாவோ யாரு என்ன சொல்லப்பட்டாலும் இதுக்குள்ளதான் ஏதோ ஒரு பேர் இருப்பாங்க. அவங்க இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு நாட்டம் பிடிச்சு அழுகி போற ஒரு மாமிச கரிக்கட்டை, அவ்வளவுதான். இதோட லட்சணம் இவ்வளவுதான். அப்ப இங்க உண்மையான பரிசுத்தமான ஒரு தேவ ஆசம் அப்படின்னா அது வேதம் தான். நம்ம அவர் புகழதான் பாடணும், அவர் புகழதான் பேசணும், அவரோட நினைக்கணும் அப்படின்னு இங்க சொல்லி கொடுக்க. அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்ப வேதம் தான் ஆசனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த வாசகத்தை எத்தனை மாசம் மனப்பாடம் பண்ணிருக்கீங்க? 30 வாசகம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். 30 வாசகம் மனப்பாடம் பண்ணிருக்கீங்க. சரி, இந்த மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, இந்த வாசகத்தை எடுத்துக்கீங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது, என்ன புரியுது? வாசகத்தை அது வெளியில இருக்கு, ஆசாமி வேதம் பரிசுத்தமான திருநீரில் உள்ளவர் நம்மளுடைய ஆசாமி. இப்ப அங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம்ல, படிச்சிருக்கோங்க, இது என்ன விளங்குது, என்ன புரியுது? எடுத்து படிச்சு வச்சிருக்கிறோம், என்ன விளங்குது இதுல இருந்து? இது இதை எடுத்து மனப்பாடம் பண்ணியிருக்கு, இல்லை படித்து வச்சிருக்கு. இதில் முக்கியமாக விளங்குறது வேதம் தான் ஆசான், வேதம் தான் குரு, வேதம் தான் இறைவனாக இருக்குது அப்படின்றது முக்கியமாக தெளிவாக விளங்குதுன்னா. அடுத்து நான் நான் சில வாசகங்களில் 1-2 கருத்து பார்த்திங்கன்னா, நான் எல்லோருடைய பகவான் கிருஷ்ணர் கூறினார், நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன், என்கிட்ட இருந்தால் எல்லாமே வருது, வேதத்துலேருந்து தான் எல்லா அறிவும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா அறிவும் வேதத்துலேருந்து தான் வருது அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு சில வாசகங்களில் பார்த்தோன்னா இந்த வேதத்தில் சந்தேகப்படக்கூடாது, இறைவன் அடைய விரும்புவதற்கு இதுதான் வழிகாட்டி. ஏன்னா காலங்காலமாக இதுக்கு நமக்கு முன்னோர்கள் இறைவனை அடைஞ்சவங்களை இதை பின்பற்றி தான் இறைவனை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது அப்படி புரியுது. நம்ம எந்த மதத்தில் எந்த ஜாதியில் எடுத்தாலையும் இறைவன் அடையிறதுக்கு ஒரு வழி இதுதான், இதை பின்பற்றி தான்
இது இறைவனை அடைஞ்சிருக்காங்க, இதை தாண்டி ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லை ஒரு பாதை இல்லை அப்படின்றது அது புரியுது. அப்புறம் வேறு மனிதனாக பிறந்தவனோட கடமை என்ன அப்படின்னா, அந்த இதை நம்ம தரிசிக்க செய்யணும். அந்த வேதமாகிய மூலமந்திரத்தை நம்ம காட்சி ரூபத்தில் பார்க்கணுன்னா அந்த வேதத்தை தான் பின்பற்றணும் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு பாடலில் ஓவராலாக இதான் புரிஞ்சுக்கிட்டேண்ணா. நமக்கு இதை விட்டால் வேறு இல்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு இந்த குருன்னு சொல்கிறவங்களே இல்லை இறைவன் சொல்கிற படத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணோன்னா நமக்கு நம்மளோட அறிவு கூர்மையாகாது. நம்ம இந்த வேதங்களை படித்து அதை தினமும் புழங்கணும் அப்படின்னா தான் நம்மளோட அறிவு கூர்மையாகி நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இப்போ இதை தான் தினமும் பண்ணணும். இதை நம்ம பிறருக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிறது, நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேருக்கு சொல்கிறது, இதை நம்ம வேதத்தை பேசுகிறது தான் நமக்கான கடமை. அப்போ தான் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்ப வேதம் தான் குரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப வாசகத்தை எடுத்து நம்ம அங்க வெளியில இருக்குது, அது வேதமா இருக்காங்க. அப்ப அதை எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா என்ன அதுக்கு பெயர் அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா திருட்டுன்னு பேர் இருக்கு. இப்ப நம்ம திருடி, அது எப்படி திருட்டுன்றது பேர் அப்படின்னா, இந்த வேதத்தை நாம உழைச்சி பெற்று எடுத்தது இருந்தோம்னா அது பேரு என்னுடைய நான் உழைச்சேன், நான் எடுத்துக்கிட்டேன், அதை நான் எடுத்து நான் உழைச்சி அதை வாங்கினா அது என்னுடைய. இப்ப நம்ம யாருமே இது நம்ம உழைச்சி எடுக்குதா, நம்ம உழைச்சி வாங்குதா அப்படின்னா இல்ல. அப்ப பாரவான்கள் அவங்க தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தத்தம் செய்து அவங்க பாரவான்கள் பின்னாடியே போய் பல ஆண்டுகள் கூட இருந்து அப்புறம் அந்த எல்லையில இருந்து அதை பெற்று வந்தாங்க. அப்ப பாடுபட்டேன், பலன் எடுத்தேன், உனக்கும் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாடுபட்டது அவங்க, பலன் அவங்க எடுத்தாங்க, நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இப்ப இந்த வேதத்தை நம்ம பாடுபட்டிருக்கோமா அப்படின்னா நம்ம ஒரு துளி கூட பாடுபடும். ஏன் நம்ம எதுவுமே விடாம நம்ம இந்த லௌகிய வாழ்க்கையில எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப முதல்ல இது விளங்குங்க. அப்ப நாம அந்த அறிவை அங்க இருந்து திருடி கொண்டு இருக்கிறோம். முதல்ல திருடிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு வர அன்னைக்கு அந்த நேரம் பார்த்து நீங்க வெளியில எங்கேயோ போயிட்டீங்க. நான் பாத்ரூம் வீட்டுல இருந்தாலும் உட்காந்துட்டு ஒரு பொருள் இருக்கு, ஏதோ ஒரு பொருள் வச்சுட்டீங்க, நான் வழி எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு பாக்குறீங்க, அந்த பொருள் இல்ல. அப்ப நீங்க உங்க வீட்டுக்காரர் பண்ண கேட்பீங்க, யார் வந்தா வீட்டுக்கு அப்படின்னா அவங்க என்ன வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உடனே போன் பண்றீங்க, நீங்க என்ன கேட்பீங்க? போன் பண்ணி என்ன கேட்பீங்க? ஃபோன் பண்ணி இல்லை ரொம்ப நாள் கழித்து பேசுகிறதா இருந்தால் எப்படி இருக்கீங்க, வந்திருந்தீங்களே, வீட்டுக்கு வந்திருந்தீங்களே, என்ன விஷயம்னு கேட்பேன். அதை நேரடியாக கேட்க மாட்டோம். இந்த மாதிரி அதை இன்டெரக்டாக நீங்கள் வந்துட்டு போனீங்களே, உங்களுக்கு எதுவும் தேவை இருந்துச்சா, அந்த பொருள் பார்த்தீங்களா, இல்லை கொண்டு போனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்போம். அப்படி கேட்பீங்க. அப்படின்னு என்ன சொல்றேன்னா, நான் தான் வந்தேன், அப்படின்னு தான் வந்தேன், இந்த பொருளை எடுத்துட்டு போயிட்டேன், எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன அடுத்த வார்த்தை என்ன கேட்பீங்க, என்ன சொல்லுவீங்க? அது என்னோட பொருள் ஏன் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு கேட்போம். அது ஆமாம் என்னோடது. ஆமாம் திருட்டு. ஆமாம், ஏன் திருடிட்டு போனீங்க அப்படின்னா அதன் பேர் திருட்டு. இப்போ அடியே உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தம்பி இந்த பொருள் வேணும், எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டு நீங்க சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா அதன் பேர் திருட்டு இல்லை, கேட்டு கேட்காம எடுக்கக்கூடிய பொருள் என்னன்னா திருட்டு. ஏன்
அது நானும் உழைச்சி அந்த பொருளை பெற்றதில்ல. ஆமாம், வேற ஒருத்தரோட உழைப்பு. ஆமாம், அதே பொருள் வேணும். இப்போதைக்கு இப்படிதான். அப்ப இது பேரு திருத்தம்னா வேணுமே சொல்லுதல். ம், இவ்வளவு நாள் வேத படிச்சீங்களா, இந்த கோணம் புரியுது ஃபர்ஸ்ட். நம்ம எதை எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எதுவுமே பாடுபட்டு இது உழைச்சி எந்த விதத்தையும் நம்ம இறக்கணும். அதாவது பாரவான்கள் அவங்க பெற்று வச்சது. அந்த முன்னாடியே போய் இதை பெற்று எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப இது பேர் என்பது முதல்ல வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் நாம இந்த மாமிசம் நம்ம இல்லை. ஏன்னா இது என்னுடைய அடையாளம் கிடையாது, இது என்னுடைய உடம்பு அப்படின்னு கிடையாது. சரி, இது ஏன் உடம்புன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு இப்ப இது வாழ்ந்துட்டு வந்துட்டு நினைச்சு இது ஏன் உடம்பு அப்படின்னு நினைச்சோம்னா, இது நான் சொல்ற விஷயம் கேட்கணும். ஆமா, கேட்க அது சொல்றதுதான் நம்ம கேட்டுருக்கோம். இப்ப என் உடம்பு என் பேச்சு கேட்கு. என் உடம்புனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சல் வருது. உடனே என் உடம்பு காய்ச்சல் சரியாயிடும் அப்படின்னு சொன்னா காய்ச்சல் சரியாயிருமானா? இல்ல, அப்படி காய்ச்சல் சரியாகுது. அதுக்கு உண்டான மருத்துவத்தை பார்த்தாங்கன்னா இந்த மாமிசம் சரியாது. அப்ப இது என் உடம்பு இல்லை, என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, இது என்னுடைய அடையாளம் இல்லையே. இதுக்குள்ள இருக்கிறத பாருங்க, மஞ்சை, கொழுப்பு, ரத்தம், எலும்பு, சதை, நரம்பு, உள்ள இருக்க உறுப்புகள் இல்லாம வெவ்வேறா இருக்கு. ஒரு கண்ணு போல இன்னொரு கண், இந்த 2 கண்ணு கூட இன்னொரு கண்ணின் மாமிசத்துல இருக்கான கிடையாது. இந்த காது கூட இன்னொரு உறுப்பு இருக்கான இல்ல. இப்ப உள்ள இருக்க உறுப்புகள் இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் இருந்தாலும் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு இதுல இல்ல, ஒரே மாதிரி தனித்தனியா தனித்தனி அவயங்களா இருக்குது. அப்ப இது என்னுடைய உடல், என்னுடைய அடையாளத்தில் இது என்னால சொல்ல முடியும். அப்ப அப்ப என்னுடைய உடம்பு எது, என்னுடைய சொந்த தேகம் எது அப்படின்னு தெரிஞ்சு அதுல போய் சேர்றதுதான் வீடு பேரு முக்தி அப்படின்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு ஒரு உடம்பு இருக்குது, நிச்சயமாக எனக்கு ஒரு உடம்பு இருக்குது. அந்த என்னுடைய சொந்தமான தெய்வத்தை போட்டு அதுல சேர்றதுதான் வீடு பேரு அடையிறது. அப்ப இது என்னுடைய அடையாளம் அல்ல. அப்ப இது என்ன அப்படின்னா, இது ஒரு மாமிச திரட்சி கட்டி, அவ்வளவுதான். அப்படித்தானே? ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். ஆமா, அப்ப இதுக்குள்ள இருக்கிறது நாக்கா அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கிறது நாக்கு இல்ல. அந்த வாசத்துக்கு படிக்கும்போது என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, நாவுக்கு பெரிய நாவிற்கு கடைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஏன் நாட்டுலதான் அந்த கலைவாணி ஆகிய அந்த கலைமகள் இருக்கிறா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு வாங்கிட்டோம். ஏன் அப்படி நினைச்சு வாங்க அப்படின்னா, நீங்க நல்லா பேசுனீங்கன்னா பக்கத்துல இருக்கிற உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் அவன் எப்படி பேசுறான் பாரு, அவன் நாட்டுல கலைவாணி குடியாது, அந்த கலைவாணி குடியிருக்காரு, சரஸ்வதி குடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பேசுறதுதான் இந்த பேச்சு. அப்போ ஒருத்தவன் நல்லா பேசுறான்னா அவன் என்ன சொல்லுது உலகம், அவனுடைய நாட்டுல சரஸ்வதி குடியிருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் நல்லா பேச, நம்ம நல்லா எல்லாம் பேசல. நம்ம ஏதோ ஒரு புத்தகத்துல இருக்கிற நூல்ல இருக்கிறத வந்துதான் எந்த நபரா இருந்தாலும், எந்த அண்ணாவும் யாரு என்ன பேசுறோமோ அவங்களோட பேச்சை நீங்க முதல்ல கவனிங்க. அவங்க நூல்ல நிறைய படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க கற்று வந்ததும் நூல்ல இருந்ததும், கற்றுக் கொடுப்பதும் நூல்ல இருந்தான். அப்ப நமக்கும் அந்த நபருக்கும் பொதுவான ஆள் யாரா இருக்காங்கன்னா அந்த வேதம், அந்த நூல் தான், அந்த வேதம் தான் இருக்குது. அது தெய்வீகத்திலயும் சரி, இகத்திலயும் சரி, ரெண்டுமே அந்த நூல் தான் நமக்கு வாத்தியாரா, ஆசிரியரா, ஆசானர். அப்ப எவ்வளவு அறிவை நீ கற்றுக்கொண்டாலும் அவ்வளவு, அதுக்காக ஈசனே சொல்றாங்க, ஆசான் என்ன சொல்றாங்க, நீ எவ்வளவு அறிவு படிச்சாலும் அது தன்னகத்தே இரு அறிவுக்கு எடுத்துப்பாருங்க, அங்கேயாவது எடுத்துப்பேன். எவ்வளவு அறிவை நீ எடுத்துக்கொண்டாலும் அந்த தன்னகத்தே நான் வளர்ச்சிப்பேன் அப்படின்னு அது சொல்லுது. வேற பக்கம் சொல்லுது, எல்லா அறிவும் எங்கதான் வந்து திருப்பி நானே எடுத்துப்பேன். அதுதான் அங்க உண்மையா இருக்கு. அப்ப இங்க இருக்கிற யாருக்கும் இந்த மாதிரி மாமிசத்துல குரு கிடையாது. குரு என்பவர் வேதம் கூடவே.
அப்படின்றது அந்த எல்லாம் உங்களுக்கு புரியுதா? அது இல்ல புரியுது. அது திடமா தீர்க்கம் அது புரிஞ்சுதுண்ணா. ஆமாம். ஏன்னா இங்கே உலகத்தில் இருக்க எல்லா அறிவும் அதுலேருந்து தான் வருது. நம்மளால் ஒரு மாமிச பிண்டத்தால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டாக ஸ்கூலில் கூட நமக்கு டீச்சர் வந்து ஒரு புக்கிலேருந்து தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை தான் நமக்கு அறிவாக புகட்டுவாங்க. அவங்களா புதுசாக கண்டுபிடிச்சி அப்படி கண்டுபிடிச்சது கூட வேற ஒரு இதுலேருந்து படித்து அதுலேருந்து பெற்ற அறிவு தான் எல்லாருக்கும் மல்டிப்ளை ஆகி வேதமாக கிடச்சிட்ருக்கு. அது புரியுதுண்ணா. அதுலேருந்து அதை தாண்டி வேற ஒரு தேடல் நமக்கு இல்லை. அதில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்றது தெளிவாக விளங்குச்சு. ஆமா. அப்ப நம்ம அந்த அந்த கணித பாடம் தான் நமக்கு ஆசனம் இருக்கு. ம் அந்த வேதியியல் பாடம் தான் நமக்கு ஆசனம் இருக்கு. அந்த உயிரியல் பாடம் தான் நமக்கு ஆசனம் இருக்கு. ம் யாரா இருந்தாலும் இந்த மாமிச பிண்டத்துல ஏதோ ஊறி இல்ல எதுவும் வரல இங்க. இந்த மாமிச பிண்டத்துல ஊறுதல் உள்ள ரத்தம் ஊறும், மச்சை இது இந்த இதெல்லாம் ஊறிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிடுற உணவு சத்தும் அசத்தும் பிரிஞ்சு அது ஒரு அது வேலை வந்து செய்யுங்க. இதுக்குள்ள அறிவுன்றது இல்லை. அப்ப அறிவுன்றது அது பரிசுத்தமா இருக்கு. அதுல எந்த அப்பளவும் கிடையாது. வெறும் பரிசுத்தம் தான், அவ்வளவுதான். அப்ப முழுக்க முழுக்க எது அசுத்தம்? இந்த மாமிசம் தான் அசுத்தம். சுத்தமா இருக்கு. அது உள்ள இறைவன். ஆமாம். இப்ப நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய குருபிரான் தான் பரிசுத்தம். இது முழுக்க முழுக்க அசுத்தம், அசுத்தம். மலமா இருக்கு அப்படின்றது நம்ம முதல்ல அது விளங்கிக்கணும். அப்ப பரிசுத்தம் வேதம், அப்ப அசுத்தம் இதுவா இருக்கு. அப்ப இந்த அசுத்தத்தை விட்டு திருப்பி அந்த பரிசுத்தத்திலே போயிட்டு அடங்கணும். அதுல அடங்கிறது தான் அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் அடக்கம் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா எதுல அடக்கமாகணும்? இந்த மாமிசத்துல அடக்கமாவது அடக்கம் கிடையாது. அறிவுல போய் அடக்கமாவது தான் அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேதம் தான் இங்க அடக்கமா இருக்கு. அப்ப எல்லாம் அறிந்த அந்த அறிவு எவ்வளவு அடக்கமா இருக்கு. எல்லாத்தையும் அறிஞ்சவர், எல்லாத்தையும் தெரிஞ்சவர் யாருன்னா வேதம். ஆனா நமக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப எல்லாம் அறிந்தவர் அடக்கமா இருக்காரு. எதுவுமே அறியாதவங்க ஆடிட்டு இருக்கோம். ஒரு கொஞ்சம் சொற்பமா தெரிஞ்சிருப்போம் ஒரு விஷயத்த. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னை கூட யாரும் தெரிஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு அவங்க தண்ணிய பெருமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இங்க பெருமைக்குரிய ஒரே ஒருவர் அது நம் வேதமாகி ஆஸ்தான் தான் பெருமைக்குரிய. அது முதல் நமக்கு சரி. ஒரு வாசகம் எடுத்து பேசணும். பேசி அது அவங்களுக்கு என்ன விளங்குது, என்ன புரியுது பாருங்க, சொல்லுங்க. குருவே துணை. வேதம் ஆசான் திருமேனி வேத விளக்கம் அவர்களின் திருவாசகம். ஓதிய வண்ணம் கலையின் உயர்கலை ஆதியில் வேதமே யாம் என்று அறிகிலர். சாதியும் பேதமும் தத்துவமாய் நிற்ப ஆதி என்று ஓதினன் ஆவின் கிளத்தியே. இது இறைவனின் திருவுருவாகிய வேத வாசகம். இப்போ இதில் இந்த வாசகத்தில் பார்த்திங்கன்னா ஓதிய வண்ணம் கலையின் உயர்கலை அப்படின்னா, ஓதிய வண்ணம் அப்படின்னா நம்ம எதை ஓதுறோம் அப்படின்னா வேதத்தை தான் ஓதுறோம் நம்ம. அப்போ அதுதான் வந்து வண்ணமாக இருக்குது, பல வண்ணமாக இருக்குது இந்த உலகத்தில். பல வண்ணமாக இருக்குது அப்படின்னா ரிக் யஜூர் சாம வேதம் ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு வண்ணமாக இருக்குது. ஒரு வாசகத்துலேயும் வேறு மாதிரி இருக்குது, வேறு வண்ணங்களாக இருக்குது அப்படின்ட்டு புரியுதுங்கண்ணா. அடுத்து ஆதியில் வேதமே யாம் என்று அறிகிலர் அப்படின்னா, ஆதியிலிருந்து அந்த வேதம் வந்து அப்படி தான் இருக்குது. ஆதியிலிருந்து முதல்ல இருந்து ஒரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி அது மாறிக்குது. மக்கள் மாறுறாங்க, அவங்களோட இந்த மதங்கள் மாறுது. இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கார், முஸ்லீம் நபிகள் வராரு, அப்புறம் நம்ம இதில் சைவம், அந்த மாதிரி பல இதுவாக மாறுபட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேதம் வந்து தன்னை பரிணமித்து கொண்டு மாறி மாறி கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதாவது அது அடுத்த வரியில் சேர்த்து பார்த்திங்கன்னா, சாதியும் வேதமும் தத்துவமாய் நிற்பல். அதாவது ஒருத்தர் ஒரு சாதி மத பேதமாக பிரிஞ்சு இருந்தாலையும் அவங்களுக்கான அந்த உண்மை வந்து அந்த ஒரு வேதம் தான் வந்து இறைவன் தான் வந்துட்டு அந்த வேதம் வந்து
வேறு வேறு மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு வருது. அப்போ எல்லா இறை நூல்களும் வேத நூல்களும் மத நூல்களும் ஒரு விஷயத்தை தான் சொல்ல வருது. அது வந்து அவங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மதத்துக்குள்ளே இல்லை அவங்க கட்டமைப்புக்குள்ளே புரிஞ்சுக்கிற மாதிரி அது வந்து உருவெடுத்து இருக்குது. அப்படி அந்த அப்படின்னு புரியுதுங்கண்ணா அந்த 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 பாட்டில். அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம அப்போ அதே மாதிரி இப்போ அடுத்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த காலத்தில் இருந்ததே இப்போ இருக்காது. இப்போ இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்மளை போயிட்டு முன்னாடி மாதிரி காட்டில் இருந்து இருந்து இல்லை இப்படி பெறணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ நமக்கு வந்துட்டு அதிலிருந்து சிலதை எடுத்து இதை பாருங்கள். இப்போ ஒரு 50 பாடல் 60 பாடல் வேதம் எடுத்து அதிலிருந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குற இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை இப்போ இருக்க பைபிள் இதில் இருக்க சில வாசகங்களை இல்லை வந்து திருமந்திரத்துலேருந்து சில வாசகங்களை அது மூலயமாவே புரிய வைக்க நமக்கு ட்ரை பண்ண. அடுத்த காலகட்டத்துக்கு இது வேறு மாதிரி கூட அது வந்து வேதமே தன்னை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கும். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை வந்து புரிஞ்சு அதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறேங்கண்ணா. கணேசன், இந்த வாசத்தை எடுத்து உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு தம்பிக்கு ஆதி கைகுருவே துணை. வேதம் ஆசான் திருமேனி, வேத விளக்கம் அவர்களின் திருவாக்கு. நாவிற்கு பெரியதாக உலகம் இல்லை, கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அந்த கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேத நாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம். இது இறைவனின் திருவுருவாகிய வேத வாசகம். என்ன அந்த ஓதிய வண்ணம் கலைஞருக்கு அந்த வாசகத்தை எடுத்து சொல்லு பேசுங்க. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரலைங்களா? மறந்துட்டீங்களா? அந்த வாசகம் மறந்துட்டீங்களா? சரி, ஓகே. சரி, ஓதிய வண்ணம் கலையின் உயர் கலை. ஓதிய வண்ணம், வண்ணம்னா என்ன? வண்ணம்னா நம்ம இதில் கற்றுக்கிட்டது வந்துட்டு உலகத்தில் கற்றுக்கிட்டது வந்துட்டு கலர்ஸ், வெவ்வேறு வண்ணங்கள் இருக்குது. இல்லை பல வர்ணங்கள் இருக்குது. ஜாதியை கூட வர்ணம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பல இது இருக்குது, அதுக்கு அர்த்தங்கள் இருக்குது. வேதத்தில் பார்த்திங்கன்னா வண்ணம்னா வெவ்வேறு வேதங்களாக இருக்குது அப்படின்றது இதில் வந்ததுனால தெரிஞ்சு. இல்லைன்னா ஓதிய வண்ணம்னா நம்ம கலர் தான் நினச்சிட்ருப்போம். அதுதான் நமக்கு இயல்பாக வர்றது. அப்ப வண்ணம் அப்படின்னா ஈஸ்வரனுடைய எண்ணம் தான் வண்ணமா இருக்கு. அது என்ன ஓதணும்னா இதை ஓதுறோம், அந்த வாசகத்தை ஓதுறோம், அதை பார்க்கிறோம், படிக்கிறோம், அப்புறம் அதை எடுத்து பேசுறோம், அதை புழங்குறோம். அப்ப அந்த ஓதிய வண்ணம் அதுதான் அவங்க வண்ணமா இருக்காங்க. வண்ண உடல அவங்க என்ன உடல, ஈஸ்வரனுடைய என்ன உடல் வண்ண உடல்ல அந்த வாசகம் தான் அவங்களுடைய வண்ண உடல். இப்ப ஓதிய வண்ணம், அந்த வண்ணம் தான் உயர், அதான் உயர்ந்தது. அது எப்படி இருக்கு? கலையா இருக்கு. கலைன்னா இப்ப வந்து அவங்க என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம இந்த இல்லவத்துல பாத்தீங்கன்னா ஆயக்கலைகள் 64. அது நம்ம தெரிஞ்சுக்கோம்ல, தெரியும்ல, அந்த கலை என்னன்னு தெரியும்ல. ஆமா, அந்த கலையில உள்ளவங்க அந்த கலையை கற்றுக்கா ஒருத்தன் உயர்ந்தவன் அப்படின்னு இந்த உலகம் இந்த உலகத்துல வச்சிருக்காங்க. ஆமா, அவன் எல்லா கலையும் கற்றுக்கிட்டா வைப்பான் அப்படின்னு நாம இததான் இங்க பெருமையா பேசிட்டு இருக்கிறோம். இத வந்து பெருமையா உயர்ந்தது, உயர்ந்தவன், இதெல்லாம் படிச்சவன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான கலையில அப்படின்னு சொல்லி. அது எல்லாத்துக்கும் உயர்ந்த கலை எந்த கலை? வேத கலை. வேத கலையில தான் இந்த எல்லா கலையும் வந்தது.
அப்ப எல்லா கலைகளுக்கும் அப்பால் தாண்டி மேம்பட்ட ஓர் கலையாகிய வேதம் கடந்த செல்லும் குண சனாசன. அப்ப எல்லா கலைக்கும் உயர்ந்த கலை வேதக்கலை. அதான் வேதக்கலை ஆங்கில செந்நெறி சீர் உழவு போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கைவரவடைந்த. அப்ப உலகத்துல ஒரு கலை அப்படின்னா வேதம் தான் உயர்ந்த கலையா இருக்கு. அந்த கலையில தான் இங்க இருக்க எல்லா கலையும் வேதம் சொல்லுது. புரியுது. அந்த வரியோடைய விளக்கம் புரியுதுங்களா? புரியுது. அப்ப ஆதியில் வேதமே யாமே அருகிலர். ஆதியில நான் எப்படி இருக்கிறேன்? ஆதியில நான் வேதமா தான் இருக்கிறேன். அத நான் தான் வேதம்ன்றது யாருமே அறியாம எவனையோ போயிட்டு குருன்னு சொல்றான், எவனையோ போயிட்டு சாமின்னு சொல்றாங்க. நான் தான் இங்க சாமியா இருக்கிறேன். இதை எவனுமே தெரிஞ்சுக்காம இருக்காங்க. ஆதியில் வேதமே யாம். இந்த வேதமே யாம் என்று யாரும் அறியல. யாரும் அறியாம இருந்தோம். அடியவே எடுத்தீங்கன்னா இது எத்தனை வருஷம் கழிச்சு அரியன் வந்து வேதம் தான் குரு ஈசன்றது எப்படி தெரிஞ்சுக்க முடியுது? பல இடத்துக்கு போயிட்டு அதை கூட தான் இருந்திருக்குன்றதே தெரியாம அனுப்பிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓ வேதம் தான் இங்க ஆசானா இருக்காங்க, ஈசனா இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க முடியும். அப்ப எல்லா மக்களும் இப்படிதான் யாரோ அதை தெரிஞ்சுக்காங்க. அது இருளோடு போயிருந்தது, இருள் அடைஞ்சு இருந்தது வேதம் நம்ம வீட்டுல. ஆனா இப்ப நம்ம வீட்டுல வேதத்தை அப்படி அடைஞ்சிருக்கோம் இல்ல. அதுக்கு ஒரு அவருக்கு ஒரு அழகான ஒரு சேரை கொடுத்து அதுல அந்த ஆசனத்துல அவர் உட்கார வச்சிருக்கோம். வணங்குறோம். இதுக்கு முன்னாடி எதை வணங்கிட்டு இருந்தோம்? மாமிச கறிக்கட்டையே வணங்கிட்டு இருந்தோம். ஒரு மாமிச ஒரு படத்தை புகைப்படத்தை வரைஞ்சி வச்சு அதை வணங்கிட்டு அதுதான் சாமி அதுதான் சாமி நினைச்சு வணங்கிட்டோம். அப்ப நமக்கு வேதம் இருளா இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு வேதம் பிரகாசமா வெளிச்சமாக மாறிடுச்சு. புரியுது? அப்படி அதில் ஒரே ஒரு டவுட். இப்போ நம்ம இப்போ எல்லாரையும் சைவம் இது மாதிரி சொல்கிறதுல எல்லாரையும் இந்துன்னு சொல்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் முஸ்லீமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதோட முழு இது தெரியலனா கூட அவங்களுக்கு வந்துட்டு குரானையோ பைபிளையோ கண்டிப்பாக தினமும் வணங்கணும், காலையில் எழுந்திரிச்சிக்கணும். இல்லை அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இப்போ இஸ்லாமிகள் பார்த்தீங்கன்னா 5 வாட்டி தொழுகிறாங்க. அவங்க வந்து அந்த வேதம் தான் சொல்கிறாங்க. நண்பர் ஒரு வாட்டி மசூதிக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை வந்து சின்ன வயசுலேருந்தே புகட்டிடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கமாயிடுது. அதை வந்து அவங்க மதிப்பாங்க. அவங்க வந்துட்டு பைபிளையோ இல்லை குரானையோ தான் மதிப்பாங்க. ஆனால் நம்ம பெரும்பான்மை இந்துக்களாக நம்மளுக்கு சொல்லப்படுறவங்களுக்கு அது பண்ணுறதில்ல. எடுத்தோடனே சிலையை கோயிலுக்கு போகிறது, இல்லை வந்து வீட்டிலையே ஒரு பூஜை அறை வச்சு அதில் வந்து சிலைகளை படங்களை வச்சு தான் நமக்கு இது பண்ணுறாங்க. அப்போ இப்போ வந்துட்டு வேதம் தான் இது. இப்போ அதை நம்ம வந்துட்டு மாற்றி வைக்கிறோம். அதுக்கு வச்சு வேதத்தை தான் நம்ம வந்துட்டு பூஜிக்கணும், அதை தான் நம்ம தினமும் தரிசிக்கணும், படிக்கணும் அப்படின்றது இப்போ தான் அது மாறுது இல்லைண்ணா. இப்போ நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அது பண்ணுறோம். அப்போ நம்ம அதுலேருந்து குருகுல கல்வியில் இது தான் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்றது ஒரு தோன்றுது. அப்போ கலையை கற்றுக்குறாங்க. சின்ன வயசுலேயே போய் ராஜாக்களை அந்த மாதிரி விட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுத்து இறைவனை அவங்கள அந்த 12 வயசில் விட்டு 20 வயசுக்குள்ளே அதை அடைய வச்சிடுறாங்க. அப்படி தான் நடந்துச்சாங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயிலா எடுத்து பேசணும் அப்படின்னா சரி. அப்ப இது நடக்கிறதுக்கு முன்ன நடந்துட்டு இருந்தது. இந்த நடந்த இது வந்து இங்க மறைச்சிருச்சு. இந்த நம்மளுடைய கணக்குல இது வந்து இங்க மறைச்சிருச்சு. இந்த நடந்தத இதை மறைச்சது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ்கார, அதாவது இந்த பாரத கட்டத்துக்குள்ள முதல்ல வந்து எந்த அவங்க முதல்ல இங்க உள்ள வந்தான், என்ன காரணத்துக்கு உள்ள வந்தான் சொல்லுங்க. அவங்க வந்துட்டு ட்ரேடிங்காக வந்தாங்கண்ணா. நம்ம ட்ரேடிங்காகன்ட்டு இல்லை, பல இந்த செயிலர்ஸ் வந்துட்டு மற்ற நாடுகளை தேடி போயிட்டு இருந்தாங்க. போகும்போது இந்தியாவுக்கு வரும்போது இங்கே இருக்க ஸ்பைசஸ் மிளகு இதெல்லாம் வந்துட்டு பிடிச்சி அதை ட்ரேட் பண்ண வந்தவங்க இங்கே இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு
இங்கே வந்து ஆக்கிரமித்து கம்பெனியாக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே இவங்க அடிமைப்பட்டு இருக்காங்க, இல்லை வந்து இவங்களை ஈஸியாக அடிமைப்படுத்தலாம் அப்படின்னும் போது அவங்களோட பவர்லாம் கொண்டு வந்து மக்களை ஆள்றதுக்கு இது பண்ணிட்டாங்க. இங்கேருந்து நம்ம சுரண்டி தான் அவங்க நாட்டை வளமாக்கிக்கிட்டாங்க. அதுக்கு தான் வந்தாங்க. அதை அதை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அது பண்ணும்போது நான் படித்ததில் பார்த்திங்கன்னா நம்மளோட கல்வி முறையை ஒழிச்சது தான் அவங்க முதல் வேலையாக பண்ணாங்க. குருகுல கல்வி அப்படின்ட்டு தான் இருந்தது. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ அரசர்கள் குருகுலத்தில் போய் படிக்கிறவங்க, அவங்க அதை படித்து 12 வருஷம் இருந்து கற்றுட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு இறைவனை தெரிஞ்சுக்குவாங்க. இல்லை வந்துட்டு அந்த கல்வியை கலைகளை முழுமையாக கற்றுக்கிட்டு அவங்க திரும்ப உலக வாழ்க்கைக்கு போகும்போது எந்த பற்றும் இது இல்லாமல் போயிட்டு அவங்க ஆட்சி நடத்தவோ இல்லை அவங்களோட இதை பண்ணுறதுக்கான கல்வி வந்துட்டு அவங்க அந்த 22 வயசு 24 வயசுலேயே மொத்தத்தையும் கற்றுப்பாங்க. அப்போ வந்துட்டு உலக விஷயங்களில் பற்று இல்லாமல் மக்களுக்கு செய்யக்கூடிய கல்வியை வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை முழுமையாக அழிச்சிட்டு நம்ம வந்து அடிமையாக வேலை பார்க்குற ஒரு கல்வியை நமக்கு புகுத்திட்டாங்க. மெக்காலே எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் கீழே போய் வேலை செஞ்சு வேலை தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு கல்வி முறைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்ப அவன் இங்க தேடி வந்தது எதுக்கு? மிளகு அப்படின்னு சொல்றோம். மிளகு வேற வேற என்ன தேடி வந்தான்? மிளகு. அப்புறம் வேற என்ன தெரியலண்ணா. அவன் தேடி வந்தது மிளகு அப்படின்னு சொல்றோம். சரி, மிளகு எதுக்கு அவன் தேடி வந்தான்? இப்ப நம்ம ஒரு மேலோட்டமா ஒரு இடத்துல பார்க்கணும். நாடி வேற முதல்ல அங்க எதுக்கு இங்க உள்ள வந்தான்? மிளகு. அவன் மிளகு மட்டும் வரல, மிளகுக்கு வந்தான். மிளகுனா கருப்பா இருக்கு அந்த மிளகு, மிளகாரில மிளகு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் கிராம்பு எல்லாம் ஏன் அவன் தேடி வந்த காரணம் இந்த பாரத கண்டத்துக்கு வரணும் அப்படின்னா, எதுக்கு அவனுக்கு அத்தியாவசிய தேவை? அவனுக்கு ஒரு அத்தியாவசியமா இது தேவைப்பட்டுருச்சு. எதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நாட்டுல என்ன மாமிசம் தான் சாப்பிடுவாங்க. அவனுடைய நாட்டுல எல்லாரும் மாமிசம் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு மாமிசத்துக்கு இப்ப நம்மளே ஒரு மாமிசம் நம்ம வந்து ஆடையோ கோலையோ கிட்டி நம்ம தோளத்தை உச்சி வச்சுட்டோம்னா பதப்படுத்துறதுனாலயோ பதப்படுத்த முடியும்னா கொஞ்ச நாளைக்கு பதப்படுத்த முடியும். அப்புறம் என்ன ஆயிடும்? அது ஒரு ஸ்மெல் ஆயிடுச்சு, அது அழிவு போகும். அப்ப அவன் காலகட்டத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அந்த காலகட்டத்துல ஃப்ரிட்ஜும் கிடையாது. அப்ப அந்த நோக்கம் இறைச்சிகள் தான் அந்த மக்கள் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தை அதான் சாப்பிட முடியும். அப்ப இதை பதப்படுத்த முடியல. இது வந்து எல்லாமே அழிவு போயிருக்கு, நாத்தம் முடிச்சு ஸ்மெல் வந்தது. இது எப்படா வந்து இந்த ஸ்மெல் வர இப்படி தடுக்கிறது? அப்ப இதுக்கான தேவை என்ன? இது எதை வச்சு இதை ஸ்டாப் பண்ண முடியும்? நம்ம பதப்படுத்தி இது ரொம்ப நாள் வச்சுதான் நம்ம வந்து வியாபாரம் பண்ண முடியும். நம்ம இல்லைன்னா இது அழிஞ்சு போயிருமே அப்படின்னு அவனுடைய அந்த மாமிச இறைச்சிகளை காப்பாத்துறதுக்கு தான் ஒரு பொருள் எங்க கிடைக்கும் அப்படின்னு இந்த பாரத கட்டுக்குள்ள வரும்போதுதான் இந்த மிளகு, மஞ்சள். நம்மளே பாத்தீங்கன்னா கையில எல்லாம் மஞ்சள் தடவும், உப்பு கண்ட போடுவாங்க. ஆமாண்ணா பார்த்து மஞ்சள் இப்போ கறியை மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு உப்பு கண்டை போட்டு வைப்பாங்க கெடாம இருக்கிறதுக்கு. ஆமா, பல நாள் பல மாசம் வச்சுக்கலாம். தெரியுங்களா? உப்பு கண்டை போட்டு கெடாம இருக்கிறதுக்கு. அப்ப இந்த கெடாம இருக்கக்கூடிய பொருள் தான் தேவைப்படுது. அதுக்குதான் உள்ள வந்தா. உள்ள வந்து இந்த பொருளை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க? பண்டிகை முறையில அவங்க கிட்ட இருந்த ஒரு பொருளை வாங்கி நம்ம கிட்ட இருக்க பொருளை கொடுத்து இப்படி காலம் போகும்போது அவனுக்கு நிரந்தரமா இது தேவைப்படும். அப்ப இந்த நிரந்தரமும் தேவைப்படும். நம்ம அந்த நாட்டுக்குள்ள போய் முழுசா நம்ம தங்களை ஆட்சி பண்ணணும். ஆட்சி பண்ணாதான் நாம வந்து இதை கட்டணம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி அவன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும்போது அவனுடைய வாணிப பொருட்களை என்ன பண்றது? அவனுடைய உடை, அவனுடைய பேக்கரி ஐட்டம், அவனுடைய மருந்து, இதெல்லாம் இந்த நாட்டுல வந்து உள்ள கொண்டு வராங்க. நிக்க போல அவனுடைய பொருள் இங்க வியாபாரம் ஆகல. ஆமா, அவனுடைய இங்க வியாபாரம் அவன் மக்கள் யாரும் வாங்கல, இங்க சந்தைப்படுத்த முடியல. ஏன் வாங்கல? ஆமா, ஏன் வாங்கல அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு என்னடா இது? அப்ப ஒரு ஆளுங்க இருந்துச்சு, ஏன் வாங்கல, என்ன காரணம், சர்வே பண்ணுங்க அப்படின்னு அவன் சர்வே பண்ணும்போது அதுதான் 2 பேரை அனுப்பிச்சு அவன் சர்வே பண்றான். இந்த பாரத கண்டத்துக்குள்ள சர்வே பண்ணுங்க. அந்த சர்வே பண்ணி
அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் என்னன்னா, இந்த பாரத கண்டத்துல வாழ்ற இந்த மக்கள் 85% மேல மக்கள் அறிவு உள்ளவங்களா இருக்காங்க, படிச்ச திறனா இருக்காங்க, நூல் அறிவு பெற்றவங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளோட பொருள் வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பொருளே இங்க தரமா இருக்கு. சித்த மருத்துவம், அவன் ஆயுர்வேதம், அதே போல நம்ம உடுத்துற உடை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான பஞ்சு. பஞ்சு நம்ம காட்டன்ல தான் இது பண்ணுவோம். இந்த போடுற மாதிரி உடை நம்ம அணிய மாட்டோம். அப்ப அவனோட உடை நம்ம வாங்கல, அவன் சாப்பிடுற மருந்து அது வாங்கல, அவன் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் நம்ம வாங்கல. நம்ம கிட்ட சித்த மருத்துவம், உயர்ந்த அறிவோட மருத்துவம் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த கல்வி அறிவு இருக்கிற வரைக்கும் இவனங்களை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இந்த கல்வி அப்படி அறிவை நம்ம காலி பண்ணாதான் நம்மளுடைய மருந்த இங்க வியாபாரம் பண்ண முடியும், நம்மளுடைய கல்வியை அங்க செலுத்த முடியும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற இந்த குருகுல கல்வியை வந்து ஸ்டாப் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க இருக்க ஒரு திருப்பத்தூர்னா, திருப்பத்தூர்ல ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு குருகுல கல்வி இருந்தது. இப்ப என்ன பண்ண, அங்க இருக்கிற குருகுல கல்வி இருக்கிற சொல்லி கொடுக்குற எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துக்கு வர வச்சு அவங்க எல்லாரும் இங்க வர வச்சுப்பாங்க. அவன் திட்டம் எப்படி இருக்கு, அந்த காலத்துல போக்குவரத்து கிடையாது, அப்போ கிடையாது. இப்ப இங்க இருந்து ஒருத்தவங்க 30 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த எல்லாருமே அந்த ஒரு ஊருக்கு படிச்சு வர முடியுமானா வாய்ப்பு இல்லை. வசதி பெற்றவங்க போடுவாங்க. ஆமா, வசதி பெற்றவங்க போயிட்டு வந்திருப்பாங்க. அப்படி எதையாவது குதிரையில ஏதோ வண்டி போயிட்டு வந்திருப்பாங்க. ஆமா, வசதி இல்லாதவங்க போக முடியாது. அப்படி நம்ம 80% இருந்த நம்மளுடைய கல்வி அறிவுமே இப்போ வந்து இந்த குருகுல கல்வி காலி பண்ண போத அது படிப்படியா குறைந்து கொண்டே. அப்புறம் ஊர்ல ஒருத்தவங்க படிச்ச மாதிரி இருக்கிறாங்க, ஒருத்தவங்க ஊருக்கு கடிதாசி போடணும்னா இன்னொரு ஊருக்கு போய் தான் கடிதாசி போடுற அளவுக்கு நம்மளுடைய மொத்த கல்வியிலையும் காலி பண்ணிட்டான். காலி பண்ணிட்டு அப்புறம் அவனே ஊருக்கு நாங்க படிப்பை கொடுக்குறோம்னு ஒரு ஊராட்சி, ஒரு பேரூராட்சி, ஒரு மாநகராட்சின்னு அப்படியே கொண்டு வந்து நாங்க தான் உங்களுக்கு கல்வி கொடுத்தோன்ற மாதிரி ஒரு பில்டப் ஏற்படுத்தலாம். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க கல்வி அப்படின்னா அது கல்வி கிடையாது. இது என்ன அப்படின்னா வயிற்று பிழைப்புக்கான ஒரு படிப்பு, ஒரு தொழில் பற்றை கல்வி. ஏன்னா இப்ப நம்ம படிச்சிருக்க படிப்பு அப்படின்னா ஒரு அவன் கொண்டு வந்த வைக்கல ஒரு அடிமை சாசனம். ஒரு அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு பிகாம், ஒரு அப்படின்றது அவன் அடிமையா அவனை வச்சுக்கிறதுக்கு அவன் ஏற்படுத்தின படிப்பு தான் இப்ப இருக்கிற எல்லாரும் படிச்சிருக்க மெக்கலை கல்விதனுடைய இது கல்வி கிடையாது. அப்ப இது என்ன, ஒரு தொழில் பற்றி வயிற்றுக்கு ஜீவனம் பண்றதுக்கு நமக்கு. அப்ப என்ன சொல்றாங்க ஆசான், கல்வி நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. கல்வி நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. ஆனால் நீ அதை வைத்துக் கொண்டு உன் வயிற்றுக்கு ஜீவனம் பண்ணுவனாக மாற்றிவிட்டாங்க. இப்ப அந்த பாட மாற்றத்துல நான் வந்திருக்கிறேன். இங்க அப்ப கல்வின்றது நீ எதுக்கு படிக்கணும் அப்படின்னா இந்த வயிற்று பிழைப்பையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எறும்பு முதல் யானை பெரிய பெரிய அதுக்கு வயிறு. ஆனால் அது என்ன பண்ணுது, படிச்ச வைத்து வளர்க்குது. அது பாட்டுக்கு ஒரு யானையை பார்த்து காட்டுக்குள்ள போகுது, சாப்பிடுது. அதுக்கு ஒரு கல்வியில தேவையில்லை. நம்மளும் அது கூட தெரியலாம். இப்ப நீங்களும் நம்மளும் பாத்துங்களேன், நம்மளும் தெரிஞ்சு வச்சுங்களேன், நமக்கு உணவுல இங்க பஞ்சம் கிடையாது. இங்க என்ன நடந்திருக்கு, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி அவங்க எல்லாத்தையும் தரக்குன்னு மாத்தி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பெரிய முதலாளி என்ன பண்றான், அவங்க இங்கெல்லாம் தனக்குன்னு மாற்றி வச்சிருக்காங்க. இந்த பஞ்சம் ஏற்படுவீங்க. இப்ப சோமாலின்ற நாடு எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சம் என்ன ஏற்படுற காரணம் என்ன, அந்தந்த பெரிய பெரிய முதலாளிகள் அவங்க தனக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஒதுக்கிட்டாங்க. இது அது பாட்டு கடந்துதான் நம்ம பாட்டு இன்னும் இதை பிரிச்சு சாப்பிட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனா இங்க நாம இந்த படிப்பை எப்படி மாத்திக்கிட்டோம், வயிறு வளர்க்கலாம், அதுதான் ஒரே நடை. அது உதாரணம்
பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட சிப்காட்ல அந்த இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா தொழில் கல்வி தான் போட்டிருக்கான். ஆமா தொழிலுக்கு விட கல்வி தந்தையுடைய இது கல்வி கிடையாது. ஆமா அது அப்ப புரிஞ்சு. கல்வின்றது நிஜமாகவே அந்த அறிவு. சாகாத கல்வி சிவமா இருக்குன்னு இங்க யாருக்கும் தெரியல. இப்ப சாகாத கல்வி எது? அது ஒன்றுதான் சிவமா இருக்கு. இப்ப பொய்க்கல்வி மெய்க்கல்வி என்ற 2 இருக்குது. அப்ப அந்த பொய்க்கல்வி என்ன கொடுக்குது? பொய் பொருள், பொய் மதிப்பு கொடுத்து இறுதி நீங்காத கஷ்டத்தை கொண்டு போய் நம்மள மாட்டின்றது. ஆமா. மெய்க்கல்வின்றது என்ன? அந்த மெய்க்கல்வி தான் அந்த அழியாத எவன தேகத்தோட இருக்கிற அந்த ஈஸ்வரோட போய் சேர்க்கிறது. இப்ப நல்ல குதிரையின் மேல் ஏறி சென்றால் நினைத்த ஊர் போய் சேரலாம். நல்ல குதிரையின் மீது ஏறி சென்றால் நினைத்த ஊர் போய் சேரலாம். ஆனால் ஒரு சண்டி குதிரையின் மேல் ஏறி நீ சவாரி செய்தால் பல்லு பகன் போகின்ற ஆபத்து தான் உனக்கு வரும் அப்படின்னு இறைவன் சொல்றார், ஆசான் சொல்றார். அப்ப சண்டி குதிரை, இப்ப ஒரு குதிரை நல்ல குதிரை ஏறினாலே சரியா தள்ளி விட்டுரும், தள்ளி விட்டுரும், நமக்கு தெரியாது. அப்படிதான் இங்க இருக்கிற பொய்க்கல்வியான இந்த படிப்பு. அப்ப என்ன சொல்றாங்க? பொய்க்கல்வி கற்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் மெய்க்கல்வி கற்று உனை அடைவது எக்காலம் அப்படின்னு ஆசார் சொல்றாங்க. அப்படிதான் இங்க நம்ம கல்வின்ற பேர்ல படிச்சுக்கிட்டு நம்ம நடந்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது பேர் கல்வியே கிடையாது. அவ்வளவுதான். கல்வின்றது கல்வியா அது பிள்ளைங்க. ஏன்னா 15-16 வருஷம் படிச்சு நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு வாழ்க்கை ஃபுல்லா அதையே பண்ணு அப்படின்ட்டு கொண்டு போய் விட்டுறாங்க. அப்படி இருக்காதுல்ல. ஆமா. இப்போ ஈசன்ட்ட இருந்து இறைவன்ட்ட இருந்து நம்மளை தள்ளி கொண்டு போயிட்டாங்க. இந்த தொழிற்கல்வியில் இந்த வேலைக்கான கல்வி முறையை கொடுத்து அதுல இருந்து நம்மளை தள்ளி கொண்டு போயிட்டாங்க எல்லா மக்களையும். இயல்பாக இருந்ததை ரொம்ப கஷ்டமாக்கிட்டாங்க. இப்போ இது கொண்டு வரணும்னா நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து அதை இயல்பாக இல்லை இப்போ எல்லாருக்கும். அதுதான் எனக்கு கேள்வியாக இருந்தது. இப்போ நம்ம உணவு உறக்கம் இதெல்லாம் இயல்பாக நம்ம பண்ணுறோம், யாரும் சொல்லி பண்ணுறதில்ல. ஆனால் இந்த வேதத்தை படிக்கணும், தினமும் இது படிக்கணும் அப்படின்னா அலாரம் வைக்கணும், இதை ஞாபகப்படுத்தி கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ புதுசாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறதே முதல்ல கஷ்டம்தான். அதை நமக்கு இயல்பாக்கிட்டாங்க. ஆனால் இப்போது நம்ம சாதாரணமாக செய்கிற செயல்கள் மாதிரி இந்த வேதத்தை தினமும் பண்ணணும் அப்படின்றதையே ரொம்ப கஷ்டமாக்கி இதை பண்ண முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்கேண்ணா. அது புரியுது. அப்ப இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவனா பிறந்தாங்கன்னா அவ ஒரு பருவம் வந்தவன கையில பைபிள்ன்ற ஒரு வேதத்தை கொடுத்துறான். இஸ்லாம் பிறகுனா அவனுக்கு ஒரு கால பருவம் வந்தவனா அந்த குர்ஆன் என்ற அவன் அறியாமலேயே இது ஒரு புனித நூல், இதை நீ தினமும் போதணும், இதை நீ படிக்கணும், அதுல சொல்லி இருக்கிற மாதிரி நீ நடக்க வேண்டும் அப்படின்னு அவன் அறியாமலேயே அவன் சொல்லி கொடுக்குறான். நம்ம இந்து மதம் என்று சொல்றாங்க. நம்ம பெரும்பான்மையான மக்கள் எவ்வளோ ஒரு இருள் சமூகமா நம்ம இருக்கிறோம் பாருங்க. நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியுதா பாத்தீங்கன்னா தெரியல அவங்களுக்கும். அப்ப அவங்களும் தெரியல, அவங்களோட பெற்றவங்களும் அது சொல்லி கொடுக்கல. அப்ப நம்ம ஒரு இருள் சமூகத்துல வேதன்ற வார்த்தையே கேள்விப்படாம வேதம் என்ன அப்படின்னு நமக்கு அது மனை கட்ட ஆள் இல்லாம நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். கோவிலுக்கு போறோம், அவன் என்ன பண்றான்? மணி அடிக்கிறான், தீபாவளி காட்டுறான், தேங்காய் உடச்சி கொடுக்குறான், பழத்தை கொடுக்குறான். ஆனா அத பண்றாங்க அந்த பிராமணன், அந்த நம்பூதிரி பண்றாங்க. அவர்கள் பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தை நீ வணங்கணும், படிக்கணும் அப்படின்னு அவர்களும் தெரியாம சொல்லி கொடுக்குறான். அவனுக்கு அது தெரியாது, அது குரு, அது ஈசன் தெரியாது. ஆனா இதை படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறான். ஆமா, அவன் பிள்ளைகளுக்கு அதை வணங்கி வைக்கிறான், அது சொல்லியே கொடுக்குறான். ஆனா நம்ம போற நம்ம கிட்ட ஏன்பா நீ கோவிலுக்கு வர, சரி வாடா வேற வீட்டுல இருக்க உன்னோடைய திருவாசகம், உன்னோடைய திருமந்திரம்,
உன்னுடைய பகவத்கீதை, உன்னுடைய திருப்புகள், உன்னோட வேதத்தை எடுத்து நீ படி, திரும்ப எடுத்து படி, அது ஒரு புனிதம் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் சொல்லி கொடுக்கறது ஏன்? அவனுடைய வியாபாரம் படுத்துரும். ஆமா, அவனுக்கு அதான் சோறு போடுது. அப்ப அவன் என்ன பண்றான்? அந்த வேதத்தை வச்சுதான் மந்திரம் ஊதிதான் அவன் வயிற்றை வளர்க்கிறான். அவன் எதுக்காக வயிற்றை வளர்க்கிறான்? இந்த புலன் இன்பத்திற்காக அவன் வளர்க்கிறான். இந்த புலன் இன்பம், இந்த மாமிசத்துக்காக சார்ந்த விஷயத்துக்குதான் அவன் அந்த வேதத்தை ஊதி. இப்போ வீட்டுல ஒரு கிரக பிரசம் அப்படின்னா அங்க போயிட்டு அந்த மந்திர சொத்து சொல்றான். சொல்லி அந்த வீட்டுல உள்ள அந்த புரோகிதத்தை எவ்வளவு கொடுப்பாங்க? வந்து கிரக பிரசம் பண்றாங்கன்னா குறைஞ்சது ஒரு 20,000 பணம் கொடுப்பாங்க. அது போக அரிசி பொருட்கள் எல்லாம் பண்றாங்க. வேதத்தை எதுக்கு பயன்படுத்துறான் அப்படின்னா அவனுடைய வயிற்று பிழைப்புக்கு தான் பயன்படுத்துறானுடைய. அந்த வேதத்தினுடைய குருபிரான், நம்மளுடைய ஈசன், நம்மளுடைய ஆசான் அப்படின்னு அவன் தெரியல. வேத ஏட்டில் உள்ள அதை படிப்பதை பயன் இறைவனை காண்பதுதான் வயிறு வளர்ப்பதல்ல அல்ல அப்படின்னு நாங்க நேரம் சொல்லிட்டாங்க ஆசான். ஆமா, இந்த வேதத்தை எதுக்கு படிக்கணும்? ஒரே ஒரு காரணம், நீ இறைவனை காண்றதுதான் படிக்கிற. வயிற்று வளர்ப்புக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம சமூகம், இந்துல சொல்ற இந்த சமூகம் எந்த அளவுக்கு அதில் பார்க்கறது இரு சமமா இருக்கு. அப்ப இப்ப இது நம்மதான் இதை வந்து ஒவ்வொரு மக்களுக்கா கடத்தணும். இது வேற வழியும் இல்ல. இப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இப்ப இருந்தே சொல்லி கொடுத்தா அது அந்த ஜென்ரேஷன் அப்படி சொல்லி கொடுத்தோம். அப்புறம் பக்கத்துல அடுத்து சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வர அவங்களுடைய பெற்றோர்களுக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு, நண்பர்களுக்கு, உற்றா உறவினர்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் இது புரிந்து இன்னொரு மாமிசம் கிட்ட காலத்துக்கு விட மாட்டான். அவன் குரு அப்படி விட மாட்டான். அப்ப அவன் குரு விட மாட்டான். அப்புறம் நேர்மை தராம வாழ ஆரம்பிச்சு. எந்த ஒரு தவறு பண்ணாலும் அந்த ஆசான் இருக்காரு, நம்ம இந்த தவறு செய்யக்கூடாது, நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன உழைச்சுமோ அந்த காசு வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம். அதை வந்து அடுத்தவன் அப்படி வாழ்றது பொறாமப்பட வேண்டிய விஷயமும் வராது. அடுத்தவங்க ஏமாத்தணும்ன்ற எண்ணம் வராது. ஏன்? ஆசான் இருக்காரு, நமக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்றது அவளுக்கு ஒரு உள்ளுணர்ல பயம் இயல்பா வந்துடும். ஆமா, இதேதான் நமக்கு சிறு வயசுல பண்ணாங்க. நம்ம பெற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு சாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்கடா கல்ல கட்டி. ஆமா, இல்லன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க? இந்த நீ எந்த பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரோட பொருள் எடுத்துக்கூடாது. அப்படி பண்ண அந்த ஈட்டி வச்சிருப்பாங்க சாமி உன் கண்ணை குத்திரும் நமக்கு சொன்ன உடனே நமக்கு அப்பயே பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நம்ம தவறு பண்ண சாமி கண்ணை குத்திரும், அப்ப நம்ம கண்ணை குத்துற கண்ணு தெரியாம போயிடும், வலிக்கும், ரத்தம் வரும் அப்படின்னு ஒரு பயம், ஒரு நெருக்கி வந்து சில பேர் இன்னும் இதுல ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கான். இந்த தெய்வீகத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கா கூட தவறு படமும் அவனுக்கு அந்த சிந்திக்கல வரும். நமக்கு மேல நினைவு இருக்கிறான். ரொம்ப ஏன் எல்லாரும் தவறு பண்ணாம இருக்கிறான்னா இறைவனின்ற ஒரு காரணத்துக்காக அவன் தவறு பண்ணாம இருக்கிறான், நமக்கு தண்டனை கிடைக்கும். அதுவும் இல்லாம இருந்தது முடியாது. ஆனா அப்ப நம்ம அந்த எல்லையில இருந்து நகல்ல இருந்து இப்ப நம்ம அசலுக்கு மாறி இருக்கோம். அப்ப நகலை எதுக்கு வச்சாங்க? அசல தான் இங்க வச்சாங்க. நம்ம நகல்லே நின்னுட்டோம். இல்ல, நகல் நமக்கு இங்க இல்லன்னு வச்சுங்களேன், நம்ம யாருமே அசலை தேடி இருக்க மாட்டோம். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, நகல் இருந்ததுனாலதான் இறைவன் ஒருத்தருக்க நம்மளால நம்ப முடியுது. நம்ம வந்து சும்மா ஒரு விஷயத்துல நம்புறோம், அதை கடைபிடிக்கிறோம். அந்த நகலும் இல்லைன்னா நம்ம எல்லாரும் மிருகமாக தெரிஞ்சிருக்கோம். ஆமா, கண்டிப்பா. புரியுதுங்களா? அப்ப அசலை காண்பதற்குதான் நகல். ஆனா நம்ம வாழ்க்கை நகலையே குடிச்சு வணங்கிட்டு நகலையே பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். இதுவே தான் சொல்லுவோம். அப்ப குருகுல கல்வியில என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, சொல்லிக் கொடுக்குற அந்த ஒவ்வொரு ஊருக்கு இருந்தவங்க அந்த படிக்கிற அந்த மாணாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கொடுத்து, ஏன்னா அவர் விவசாயம் பண்ண முடியாது, அவர் இந்த பாடம் சொல்லி கொடுத்து ஒரு 5 வயசு ஆனாலும் அது விட்டுருவாங்க.
அவனுக்கு குறைஞ்சது ஒரு 13 வயசு ஒரு 16 வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எல்லா நன்னெறியும் சொல்லி கொடுத்து அந்த வேத கல்விக்குள்ளேயே எல்லா தொழிலும் இருந்தது முதல்ல. ஒரு தொழில் எப்படி கட்டணும்னா அது வேதியியலா உயிரியலா கணிதமா எல்லா பாடமும் அதுலதான் இருந்தது முதல்ல. அவங்க வெளியில போனா இந்த தொழில் செய்யறதுக்கும் விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த தெய்வத்தை எப்படி நீ இறைவனை அடைந்து எப்படி நீ நன்னெறியோட ஒழுக்க நெறியோட வாழணும்ன்ற ஒரு சொல்லி கொடுத்த வெளியே அனுபவம் கூட அப்ப உள்ள சமூகம் ரொம்ப சீரா சிறப்பா இருந்தது. யாரையும் ஏமாற்றாம தான் உண்டு தான் வெளியே அப்படி நடந்ததுனால உலகத்துல எல்லாம் சொல்லி கொடுத்து கடந்து கொண்டு போயிருந்தது. இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த குருகுல கல்வி மொத்தமா அழிச்சவங்க நம்ம இப்ப அந்த சிவம் என்ற அந்த கல்வியை விட்டு இந்த பொய்யான இந்த கல்விக்குள்ள வந்ததுனால நமக்கு சிவம் யாருன்னு தெரியல. இப்ப படிக்கிற இந்த படிப்பு பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க, படிச்சவன் தவறு நிறைய பண்ணுவான், ஆனா படிக்காதவன் தவறோட பண்ண முடியாது. 5வது படிக்கிறான்னு சொன்னேன், அவனுக்கு ரொம்ப தவறு பண்றது ஸ்கெட்ச் போட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அவன் ஏதாவது ஒரு அடிக்கணும் வெட்டுவான் குப்புவான் புரிஞ்சு போயிடும். ஆனா இந்த படிச்சவன் இருக்கான் பாத்தீங்களா, எப்படி எப்படின்றது இப்ப உங்களுக்கே இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்க உங்களுக்கே தெரியும் எப்படி எப்படிலாம் ஸ்கேம் நடக்குது, எப்படி எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்றது. படிக்காத எந்த தவறு தெரியாது, செல்போன் நோட தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனா இவர் எல்லா தவறும் பண்றான். அப்ப ஒரு கல்வி என்பது இவ்வளவு தவறு பண்றதுக்கு அது இருக்க முடியுமா? இவ்வளவு தவறு பண்றாங்க அது பேர் கல்வியா இருக்க முடியுமானா அது பேர் கல்வியா இருக்கவே முடியாது. ஆமா, புரியுது. நான் அதுதான் நமக்கு நிறைய தவறு பண்றதுக்கான வழியை சொல்லி கொடுக்குது. தெரிந்தோ தெரியாமலோ அதுல தான் கத்துக்கிறோம் எப்படிலாம் ஏமாத்தலாம். இயல்பா இருப்பான், வெகுளியா. ஆமா, அப்ப படிச்சவன் சொல்றானே இவன் எப்படி படிச்சவன் சொல்ல முடியும்? இவ்வளவு தவறு பண்ணி இவ்வளவு தவறு சொல்லி கொடுக்குதே, அது பேர் எப்படா கல்வி? அது பேர் கல்வி கிடையாது. ஆனா இவன் என்ன சொல்றான், நான் பெரிய பட்டம் படிச்சவன், நான் பெரிய கல்வி படிச்சவன் சொல்றான். பெரிய படிப்பே இல்ல, அப்படி கல்வியா இருக்க முடியும். அப்ப அதுக்கு நேரா சொல்றாங்களே, கற்ற அதனால் ஆய பயனின் பொருள் பாலறிவன் நற்றால் தொழாதீனி. நீ கற்றதனால் ஆய பயனின், நீ கற்றையே அதனால உனக்கு பயன் என்ன? அந்த நற்றாலை கண்டு தொழுவதுதான் கல்வியோட பயனை ஒழிய வேற எதற்கும் அந்த கல்வியோட பயன் கிடையாது அப்படின்னு அது சொல்லுது. சொல்றது விளங்குதுண்ணா. ஆமா, அப்ப இது கிளியர் ஆயிடுச்சுங்களா? குருகுல கல்வி அது எதுனா புரிஞ்சு தெளிவா இருக்குண்ணா. அப்ப ஓதிய வண்ணம் கலையில் உயர் கலை, ஆதியில் வேதமே யாம் அறிகில. இப்ப சாதியும் பேதமும் தத்துவமாய் நிற்பார் அப்படின்னா என்ன விளக்கம் சொல்லுங்க. அத மக்கள் வந்துட்டு சாதி மத பேதமா ஒரு தத்துவம் அவங்களுக்கு என்ன தத்துவமா இருக்கோ அதை பிடிச்சி நின்றுருக்காங்க. என்ன சாதி தத்துவம்? இப்போ அவங்க இப்போ சாதின்னு அவங்க குடியில் இருந்ததை இப்போ செட்டியார் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சாதி மதமாக சாதியாக இருந்தாங்க. இப்போ அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடைமுறை இருந்திருக்கும். இறை வழிபாடோ இல்லை ஏதோ ஒன்று அவங்க சாதிக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவங்க குலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குழுக்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. நீங்க அப்படி புரிஞ்சிருக்கீங்களா? அது எப்படி சொல்லுது அப்படின்னா, சாதியும் பேதமும் தத்துவமாய் இருப்பல் அப்படின்னா, சாதின்றது இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இப்போ ஒவ்வொரு கேஸ்ட் என்ன சொல்றோம், தேவர்ன்றது ஒரு சாதி, செட்டியார்ன்றது ஒரு சாதி, மறவர்ன்றது ஒரு சாதி, கோனார்ன்றது ஒரு சாதி, கவுண்டர்னு ஒரு சாதி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு சாதி நினைச்சிட்டு இருக்கோம்ல. சாதின்றது நம்மள சொல்லல, என்ன சொல்றது, சாதியும்
வேதம் தத்துவமாய் நிற்பல் அப்படின்னா, நான் தாண்டா சாதியாவே இருக்கிறேன், நான் தான் இங்க சாதி, நீ சொல்றிய சாதின்றது கிடையாது அப்படின்னு சொல்லுது. அது எப்படி சொல்லுது அப்படின்னா, இப்ப தேவர்னு ஒரு சமூகம் ஒரு சாதி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது என்ன சொல்லுதுன்னா, தேவனை எவன் அறிந்தவனோ அவன் தான் இங்க தேவன். தேவனை யாரு? இறைவன். யார் தேவனை அறிந்தார்களோ அவங்கதான் இங்க வந்து தேவனை ஒழிய, நீ சொல்றல தேவன் நீ இல்ல கிடையாது. பறையருக்கும் அதே மாதிரிதான், இறைவனை பறை சாற்றுவன் தான் பறையன். புரியுதுங்களா? அப்ப செட்டியார்னு சொல்றாங்க, அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார். நாட்டுக்கோட்டை அந்த செட்டின்றது உயர்ந்த பொருள். அந்த செட்டி எவன் அறிந்தாலும் அவன் தான் இங்க செட்டியார். முதலியார்னு சொல்றாங்கல்ல, முதலியார் அந்த அந்த முதலை எவன் அறிந்தாலும் அவன் தான் முதலியார். பார்ப்பானும் அதே மாதிரி, இறைவனை யார் பார்த்தானோ அவன் தான் பார்ப்பான். பிரம்மத்தை அறிந்தவன் பிராமின். அப்ப சக்கிலியர்னு சொல்றாங்க. சக்கிலியர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு தாழ்ந்த குலம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. சக்கிலியர் அப்படின்னா பரிசுத்தவான். சக்கிலியர் அப்படின்னா பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவான யாரு? இறைவன் தான் பரிசுத்தவான். அப்ப இறைவனை கண்டு அறிந்தவன் தான் இங்க பரிசுத்தவான். அப்ப சக்கிலியர் என்றது உயர்ந்த பொருள், இருந்த இது. அப்ப நம்ம சாதின்றது இதுல பார்த்துட்டு இருக்கோம், இது கிடையாது. இப்ப சாதி மான் சொல்றாங்கல்ல, சாதி மானா இறைவன் தான் இங்க சாதி மானா இருக்கிறாங்க. இறைவன் தான் எப்படி இருக்காங்க? சாதி மானா இருக்கு. சாதி மானா இருக்காங்க. எப்படி இறைவன் சாதி மானா இருக்கிறாங்க? இங்க தெரியலண்ணா, தெரியலையே. சரி, இப்ப நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இந்த உலகத்தையே இப்ப யாரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறா? ஒரு நாட்டுல ஒரு தலைவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அந்தந்த மக்களுடைய அந்த நாட்டுடைய அரசனுடைய பார்த்து. இப்ப நம்ம தெய்வீகத்துல உலகம் பேசும். இந்த உலகத்தையே இயக்கிறது யார்? உலகம் பிரபஞ்சம் எல்லாத்தையும் இயக்கிறது இறைவன் தான். இறைவன். இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், இந்த வேதம் தான் நம்மளுடைய ஆசான் ஈசன் அப்படிதானே சொல்லிட்டு இருக்கோம். சரி, எப்படி இந்த வேதத்தை ஆட்சி பண்ணுது, எப்படி இயக்குது? எப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குரானை மையப்படுத்தி தான் அவங்க ஆட்சி முறை இருக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை இப்போ பிஜேபி ஆள்றாங்க அப்படின்னா, அதுக்கு அந்த நெறிமுறைக்கு உட்பட்டு தான், அது அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் அதை அந்த நெறிமுறைக்கு உட்பட்டு தான் அவங்க ஆட்சி முறை இருக்கும். இப்போ வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா பைபிள், கிறிஸ்தவம், அதுக்கு அந்த முறைப்படி தான் அவங்க ஆட்சி ரூல்ஸு எல்லாமே இருக்கும். மக்கள் அது நேரடியாக மறைமுகமாகவோ அந்த நாட்டுக்கான அவங்க மதம்னு நினைக்கிறது அந்த வேதங்கள் தான் வந்துட்டு ஆட்சி பண்ணும். அப்படி தான் எல்லா நாட்டுக்கும், சின்ன நாடாக இருந்தாலும் அவங்களுக்குன்ற ஒரு மதம் இருக்கும். மதம் இல்லாமல் எந்த நாடும் இல்லை. இறைவன் வந்து மறைமுகமாக அந்த மதத்துக்கான வேதம், இப்போ இந்த உலகத்தில் அப்படி புரிஞ்சுருக்காங்க. ஒரு மதத்துக்கும் ஒரு வேதம் இருக்கும். அந்த வேதத்தில் படி தான் அவங்களோட மொத்த ஆட்சி முறையும் அதை சுற்றி தான் இருக்கும். அதை தாண்டி அதிகமாக இருக்காது. இப்போ இந்த குளோபலைசேஷன் அதனால் சில மாற்றங்கள் இருக்கலாமே தவிர, அதோட கோர் வந்து அவங்களோட எடுத்துக்கிட்ட வேதத்தை பொறுத்து தான் இருக்கும். அதுதான் அவங்கள ஆட்சி பண்ணுது. அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். எந்த தலைவர் வந்தாலையும் இதுதான் அவங்கள வழி நடத்தும். மெஜாரிட்டியாக தலைவர்கள் எத்தனை பேர் மாறினாலையும் பேசிக் வந்து அந்த அவங்களோட அந்த மத நூல்னு சொல்கிற இல்லை வேத நூலில் தான் மக்கள் ஆட்சி வந்து நடைபெற்றிருக்கும். அப்ப இப்போ ஒருத்தர் நம்ம பிறக்கணும்
அப்படின்னா இங்க எல்லாருமே சரி ஏதோ ஒரு மதத்துல பிறக்கணும். அது இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவமா இருக்கலாம், இருக்கலாம், ஜெயினிஸ் சீக்கிய மதம், சௌராஷ்டிர மதம், புத்த மதம், ஏதோ ஒரு மதத்துல பிறக்கணும். யாரு பிறந்தாலும் ஏதோ ஒரு மதத்துக்குள்ள நம்ம பிறந்தாங்க, வெளியே இல்லைங்க. அப்ப அந்த மதத்தை எது தாங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மதத்தோடைய மூல ஆணிவேர் வேதம் தான். அப்ப அந்த வேதம் தான் அந்த மதத்தை உருவாக்கி இருக்கு. இப்ப நம்ம இந்து சமயம், இந்து சமூகம் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா சைவ சமயம், மாலியம், சைவம், மாலியம். அப்ப சைவ சமயம் அப்படின்னா திருவாசகம், தேவாரம், திருமந்திரம், பன்னீர். வைணவம் அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம், அப்புறம் பகவத்கீதை, திருக்கேது, சாமன், இந்த வேதங்கள்லாம் அப்படின்னு சொல்றோம். அந்த சமய நூல்கள். எது அந்த வேதம் தான். அந்த வேதம் இல்லைன்னா அந்த மதம் கிடையாது. அந்த மதம் கிடையாதுன்னா தெய்வ வழிபாடு கிடையாது. எந்த அனுஷ்டானம் ஆச்சாரம் எதுவுமே இல்லை. அப்ப எல்லாத்துக்கும் மூலக்காக எதுவா இருக்கு அந்த வேதம் தான் இங்க தாங்கி. அப்ப அந்த வேதம் தான் இங்க சாதி மாநாடு. அப்ப அந்த வேதத்தை எவன் அறிஞ்சிக்கிறானோ அவன்தான் உண்மையான அந்த குலத்துக்கு சொந்தக்காரன் சொல்லுவோம். அப்ப இந்த தலைவன் தன்னை அறிந்தவனே, இந்த வேதமாகிய இந்த தலைவனை எவன் அறிந்தவனோ அவன்தான் குலத்தோன். அவன்தான் எல்லா குலத்துக்கும் சொந்தக்காரன். அப்படி அந்த தலைவனாகி விதத்தை அவன் தெரிஞ்சுக்கன்னா நீ எந்த குலத்துக்கும் உன் குலன்னு போட்டிருக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு. இப்ப இங்க தேவர்னு ஒரு சமூகம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் தேவரான கிடையாது. எவன் தேவனை அறிந்தோனோ அவன் தான் தேவன். அவ புரியுதுங்களா? அப்ப சாதின்ற இதுவா இருக்கு. சாதியும் வேதமும் தத்துவம். அப்ப சாதின்னா வேதம் சாதியா இருக்கு. அதுதான் இந்த தத்துவமாய். தத்துவம் 96 சுடாவிடில் கற்ற ஞானம் கருவறியாது. கற்ற கல்வியும் உட்ட துணையின்றி செத்து மடிவது எடரா அப்படின்னு ஞான வித்தியை நூல்ல அங்க சொல்லியிருப்பாங்க, ஆசான் சொல்லி. அப்ப தத்துவம்னா 96 தத்துவம் என்ன? அறிவு தான் 96 தத்துவத்தை படைச்சிருக்கு. அதுதான் தத்துவமாவே இருக்குது. அப்ப அந்த தத்துவம் எப்படி இருக்குது? அறிவா இருக்குது, அது வீரமா இருக்குது, அது ஆசானா இருக்குது, அது ஈசனா இருக்குன்னு சொல்றாங்க. புரியுது. வெறும் தத்துவமாய் நிற்பது அது நம்ம கூடவே வேதமா நின்றுகிட்டுதானே போயிடுச்சு. புரியுது. விளங்குதுங்களா? விளங்குது. அப்ப அதை ஆதி என்று ஓதினால் ஆவின் கிளத்தியே. அதுதான் ஆதி. எது? அந்த வேதம் தான் ஆதி என்று அதோடைய திருவடியில போய் நீ சேர்ந்து விடலாம் மகனே அப்படின்னு வேதம் சொல்லு. விளங்குதுங்களா? புரியுது. அப்ப ஒவ்வொரு வரியும் நிறுத்தி பார்க்கணும். அது என்ன சொல்ல வருது, அது எப்படி எந்த குணத்துல சொல்றாங்க அந்த ஆசான் அப்படின்றது நமக்கு அந்த குரு பார்வை கிடைக்க வேண்டும். பார்த்தா கோடி நன்மை அப்படி படிச்சிருக்கோம். கேள்விப்பட்டேன். குருவோடைய பார்வை தான் இங்க கோடி நன்மையை உள்ள, வேற எதுவும் இங்க கோடி நன்மை கிடையாது. குருவோடைய பார்வை என்னவா இருக்குது? வேதமா இருக்குது. பார்வைக்கு பார்த்தாதான் நமக்கு கோடி நன்மை அப்படின்னு வேதம் சொல்லுது. விளங்குதுங்களா? விளங்குது. சரி, இப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்குது? 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிருக்குண்ணா. 20 நிமிஷம் ஆயிருக்குங்களா? சரி, நல்லது. சரி, அடுத்த வாசம் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது நீங்க டீ குடிக்கணுமா இல்ல ஏதாவது ரெஸ்ட்ரூம் போனா கூட போயிட்டு வாங்க. இல்லண்ணா, ஓகேண்ணா. சரி, அடுத்த வாசம் சொல்லுங்க. ஏதோ வேற ஓகே. குருவே துணை. வேதம்
ஆசான் திருமேனி வேத விளக்கம் அவர்களின் திருவாசகம். சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு. மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். வேகாத காலாதி கண்டு கொண்டெப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழில். இது இறைவனின் திருவுருவாகிய வேதவாசகம். இதில் முழுசாக புரியலாம். ஆனால் புரிஞ்சது வந்துட்டு சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம். அதான் சாகாத கல்வி, இந்த வேத கல்வி தான் சாகாத கல்வி. இத்தனை இதுவாக கடந்து வந்திருக்கு. இவ்வளோ பரிணாம வளர்ச்சி உலகம் எவ்வளோ தூரம் வந்தாலுமே இந்த வேதம் தான் வந்து சாகாத கல்வியாக இருக்குது. அதுதான் சிவமாக இருக்குது. அது கொடுக்குற அறிவு தான் நமக்கு வந்துட்டு உண்மையான அறிவு. மற்றது வந்து அறிவு கிடையாது. அந்த வேதத்துலேருந்து நம்ம பெறுற அறிவு தான் உண்மையான அறிவு. மலம் ஐந்தும் அப்படின்னா இந்த நம்ம மாமிசத்தில் இருக்க அதை 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 வென்ற அதை வெல்றதுக்கான இதுவும் இதில் தான் இருக்குது, இந்த கல்வியில் தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். வேகாத காலாதி கண்டு கொண்டெப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழில். இப்போ இது எனக்கு சரியாக புரியல அந்த கடைசி வரி. இதுதான் உண்மையான மெய்த்தொழில். இதை கொண்டு போய் சொல்கிறது தான் இந்த கல்வி. இதை உண்மையாக சொல்கிறது தான் உண்மையான மெய்த்தொழில். மற்ற இந்த உலகத்தில் நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம வயிறு அந்த மற்ற சரியான தொழில் இல்லை. இதுதான் உண்மையான மெய்த்தொழில், உண்மையை தெரிஞ்சுக்கிற தொழில் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறேன் நான். சரி, விஜய் இந்த வாசத்தை எடுத்து நீங்க எடுத்து பேசுங்க பார்ப்போம். அறிவே துணை, அறிவே அறிய குருவே துணை. வேதம் ஆசான் திருமேனி வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு. சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு. மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழில். இது அவன் திருவுரு அவனது உருவே. சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம். சாகாத கல்வின்னா இந்த மெய்க்கல்வி மட்டும் தான் அழியாத கல்வியா இருக்குது. அது ஒண்ணுதான் மெய்க்கல்வியா இருக்குது. அதுதான் சிவமாவே இருக்கு. இங்க சாகாத கல்வி அது ஒன்றுதான் இங்க கல்வியா இருக்குது. அதுதான் சிவமா இருக்குது. அப்படி இந்த வரியில கல்வியே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவுனா இறைவன் தான் இங்க தானா இருக்கிறாங்க. தான் என அறிந்த அறிவு தானுதான் அங்க அவர் தான் தானுன்றது இறைவன். அவர் தான் இங்க அறிவா இருக்கிறாரு. தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு. அந்த அறிவுதான் இங்க தகுந்த அறிவா இருக்குது. வேற எதுவும் இங்க அறியக்கூடிய அறிவா இல்ல. இறைவன் தான் தானுன்னு சொல்றாங்க. அவர் தான் தானு, அவர் அறிவா இருக்காரு. அந்த அறிவு மட்டும்தான் அறியக்கூடணும். மற்ற எதுவும் இங்க அறியக்கூடிய எதுவும் இல்ல. அது தன்னை அவரே சொல்லுகிறார். தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு. அது மட்டும்தானே நீ பெறக்கூடிய அறிவா இருக்கிற. என்ன அறிஞ்சுக்கிறது மட்டும்தானே உன் வேலை அப்படின்னு அந்த வரியில விளக்குறார் ஈசன். தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு. அது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். என்ன அறிஞ்சுக்கிற வேலை மட்டும்தான் உன்னோட வேலை. தான் இறைவன் என்ன அறிஞ்சுக்கோ அப்படின்னு அதுதான் வேலை. இங்க வந்த வேலை அதுதான் சொல்றாங்க. தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு. மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே. மலம் ஐந்துன்னா இந்த நம்ம மலம் இருந்து மாமிச பின்னதான் மலமா இருக்குது. ஐம்பொறிகள் இதெல்லாம் அதுல அப்படிதான் விளங்குது அடியனுக்கு. வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். அந்த லைன் எனக்கு சரியா விளங்குது தம்பி. தனித்த பூரண வல்லபம்னா அதுதான் பூரணமா முழுமையா இருக்குது. இங்க பூரணம் என்பது முழுமை. அதுதான் இங்க முழுமையா இருக்குது. மற்றதெல்லாம் இங்க அறகுறை தான். தன்னைதான் அவர் சொல்லிக்கிறார். நான் மட்டும் தான் இங்க முழுமை, மீதி எல்லாம் இங்க வேகாத வேலைதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மலம் வாய்ந்து வன்ற வெள்ளமே தனித்த பூரண வல்லபம். அது மட்டும் தான் இங்க வல்லபமோட இதா இருக்குது. மற்றது எதுவும் இங்க வல்லபம் கிடையாது. அது மட்டும் தான் வல்லபம்.
அந்த வரியில விளங்குது. வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழில். வேகாத காலாதின்னா கால் தான், கால் ஆதி, அவர் தான் இங்க ஆதியா இருக்காரு. காலுன்றதும் அவரு தான், வேதத்தான் காலுன்னு பெயரு. இப்போ வேகாத கால் ஆதி, கால் தான் ஆதியா இருக்குது, அதுதான் வேதமா இருக்குது. காலு ஆதின்றது இறைவனுக்கு தான் ஆதின்னு பேரு. வேகாத காலாதி கண்டு கொண்டு, அதை கண்டு கொண்டு அதைதான் காணணுங்க. அவர் தான் ஆதியா இருக்காரு, அதை தான் நம்ம காணணும். கண்டு கண்ட எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழில். எப்பொருளுமே அதுவாதான் இருக்குது இங்க, அதுதான் இங்க எல்லாமா இருக்குது. அது மட்டும்தான் இங்க தொழிலாவே இருக்குது, வேற தொழில் இல்ல. எப்பொருளும் விளைய விளைவித்து, அதுதான் இங்க விளையக்கூட பொருளாவே இருக்குது, அதுதான் இங்க போகமாவே இருக்குது. அது மட்டும்தான் இங்க விளையக்கூட பொருள். இப்ப விளைய விளைவித்த தொழில், அதுதான் இங்க தொழிலாவே இருக்குது. முதல்ல இதுதான் தொழிலாவே இருந்தது, இது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழில். அது மட்டும்தான் தொழிலா இருந்து மெய்க்கல்வியாகவும் தொழிலாகவும் இருந்தது. அதுதான் மெய்த்தொழில், அதுதான் தொழிலா இருந்தது. மற்ற இப்ப பண்றதெல்லாம் தொழில் இல்லை, அதுதான் தொழிற்கல்வின்னு சொல்லிட்டாங்க தம்பி. அப்போ இதுதான், இந்த கல்வி மட்டும்தான் நம்மளுக்கு சாகாத கல்வியா இருக்கு, அறிவா இருக்குது. வேகா புனல் சாகா புனல்னு சொல்றோம், அந்த மாதிரி எல்லாம் இது அடுத்ததுல நம்ம நல்லா விளக்கமா சொல்லுவாரு. அப்போ இந்த அறிவு மட்டும்தான் பெறக்கூடிய அறிவா இருக்குது. இவ்வாறு அடியன் இந்த வாசகத்தின் தயவால் பொருளை புரிந்து கொண்டேன் என்று கூறி என்னுடைய முக்தி பேருரை மீண்டும் மீண்டும் தொடரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். சாகாத கல்வியின் கல்வி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல முதல்ல சாகாதது உலகத்துல எல்லாத்துக்கும் மரணம் இருக்கு, சாகக்கூடியதுதான் எல்லாமே. இங்க சாகக்கூடிய பொருளாதாரம், எல்லாமே சாகக்கூடிய பொருளாதாரம். எல்லா பொருளுக்கும் ஒரு நாள் அழிவு உண்டு. அதுல ஏதாவது மாற்று இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு அழிவு. வாழ்ற இந்த பூமியே ஒரு காலத்துல அழிஞ்சிருக்கும் இல்லாம. அப்ப இங்க இருக்கிற எல்லா பொருளும் ஒரு நாள் அழிந்து போகக்கூடிய பொருள் தான். அப்ப எது இங்க சாகாதுன்னா, சாகாம இருக்கிறதுன்னா கல்விதான் இங்க சாகாம இருக்கு. அது எப்படி கல்விதான் இங்க சாகாம இருக்கிறதுக்கு உதாரணம், இப்ப நீங்கள் நான் இங்க பிறந்ததுக்கு அப்புறம் கல்வி வந்ததா, நமக்கு முன்னாடி என் கல்வி இருந்துட்டா? நமக்கு முன்னாடி ஆமா. நல்லா கேட்டீங்க. இப்ப ஒரு டிவி கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா சொல்லிடலாம், ஒரு பல்பை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா சொல்லிடலாம், ஒரு செல்போனை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா சொல்லலாம். கல்வி எவன்டா கண்டுபிடிச்சது கேட்டா இருக்கிற யாருக்கும் அதை சொல்ல முடியாது. அதுக்கு பதில் கண்டுபிடிக்க யாராலையும் கண்டுபிடிச்சு கேட்டா ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. அந்த கல்வி என்ன, அதுதான் இங்க சிவமா இருக்குது. சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம். அப்ப எது சாகாதது? கல்விதான் சாகாது. அந்த கல்வி என்ன? இறைவனாக இருக்காரு. அப்ப அவர் தான் இங்க என்றும் உள்ளவர், நித்தியமானவர். மிச்ச எல்லா பொருளும் இங்க அழியக்கூடியதுதான். சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம். அந்த கல்வி ஒன்றுதான் இங்க சிவமாக இருக்கிறது. சிவத்துக்குதான் இங்க கல்வின்னு பேரு. ஆனா நாம சிவம்ன்றது என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு கல்லு, ஒரு சிவலிங்கத்தை தான். அந்த கல்லு ஒரு நாள் அழிந்து போகக்கூடியதுதான். அந்த கல்லு ஏதாவது உருவாக்கப்பட்டிருக்கு? ஒரு பாறை, ஏதோ ஒரு கல்லுல இருந்து பாறையில இருந்து பண்ணியிருப்பாங்க. கல்லு எதுல உருவாயிருக்குன்னா பஞ்சபூத்துல உள்ள ஒரு மெட்டீரியல் மண்ணுதான் இங்க இருக்க மாட்டேன் புரியுங்களா? அப்ப நாம பஞ்சபூத்துல உள்ள ஒரு மெட்டீரியலை போயிட்டு சிவம் என்று நினைத்து நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அது ஒரு நாள் அழிஞ்சு போற பஞ்சபூத்துல இருக்கிற மெட்டீரியலை போய் வணங்குறோம் சிவம்.
பஞ்சபூதத்துக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். பஞ்சபூதம் இறைவன் கிடையாது. ஆமா பஞ்சபூதத்துக்குலாம் அப்பாற்பட்டது இறைவன். ஆனா நாம பஞ்சபூத உள்ள விஷயத்தை போயிட்டு அதை அதுதான். இறைவன் நினைச்சு நாம வழிபடுறோம். அது அழிந்து போகக்கூடியது. அப்ப அழியாத ஈசனை தான் நம்ம வழிபடணும். அந்த ஈசன் எப்படி இருக்காங்க? கல்வி ரூபத்துல நம்ம கிட்ட வந்திருக்காங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, சிறு வயசுல வந்து நீங்க படிக்க வீட்டுல அம்மா அனுப்பும் போல எதுக்குடா படிக்க போற அப்படின்னு கேட்டா எதுக்கு உங்களை படிக்க வச்சாங்க உங்க அம்மா? வேலைக்கு போய் சம்பாரிச்சு. ஆமா, வேலைக்கு சம்பாதிக்கணும். அதுக்குதான் அவங்க வந்து படிக்க வைப்பாங்க. சரி, வேலைக்கு போகணும்னா நீங்க படிக்கணும். படிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கும். ஆமா, ஒரு டிகிரி கிடைக்கும். ஆமா, ஒரு இன்ஜினியரோ, ஒரு மருத்துவரோ, ஒரு அட்வொகேட்டோ, ஏதோ ஒரு துறை படிச்சா நாம இன்ஜினியர் ஆகலாம், படிச்சா மருத்துவர் ஆகலாம், படிச்சா மெக்கானிக் ஆகலாம். அப்ப இங்க படிச்சாலும் நாம் இறைவனை கண்டு அடையலாம். இப்ப இருபத்துல மட்டும் கேக்குறாங்கன்னா, நீ படிச்ச ஒரு மருத்துவர் சொல்லலாம், அதை மட்டும் நம்பலாம். ஆனா இங்க மட்டும் இது இறைவனை பார்க்கறது, இங்க படிச்சா இறைவனை கண்டு அடையலாம். ஏன் அப்படின்னா அங்க இதனுடைய பிரயோசனம் அவனுக்கு தெரியும். அவன் படிச்சு ஒரு கலெக்டர் ஆகி அதுக்கு அவன் அந்த பொருளுக்கு அனுபவிச்சுட்டான். அதனால தெரியும். இங்க பொருளை அந்த இன்பத்தை அந்த பேரானத்தை அனுபவிக்கிறதுனால இவனுக்கு அது புரியவும் இல்லை, தொடர்பும் இல்லை. அவன் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டான், அதுக்கான தேடலும் இல்லை. இவனுக்கு தேடலே இல்ல. இங்க உண்மையிலேயே நல்லா இன்னும் பார்க்க போனா இங்க தெய்வ பக்தி அப்படின்றது கிடையாது யாருக்கும். இவன் ஒரு வெளி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். நான் சாமியார், நான் வந்து இறைவனை வந்துக்கிறேன், நான் இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. எதை விட்டு வந்துருவான்? இப்ப நீ இறைவன் அடையலாம் வாங்கப்பானா இல்ல விட்டு வந்துருவானா? இல்லங்க, ஒரு மாசம் கொஞ்சம் கடமை எல்லாம் இருக்குதா, முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்ப இவனுக்கு இறைவன் பெருசு இல்ல, இவனுக்கு இங்க உள்ள பொருள் தான் இவனுக்கு பெருசா இருக்குது. இவன் இறைவனை தியாகம் பண்ணக்கூடியவனா இருக்கான். இருக்கிற பொருள் என்ற எல்லாரையும் இறைவனை தியாகம் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன தியாகம் பண்றான்? இந்த உலக பொருளுக்காக இறைவனையும் தியாகம் பண்ணி, எனக்கு நீ வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த உலக பொருளே போதும் அப்படின்ட்டு அவன் படைச்ச பொருள் மீதலே இவனுக்கு தீராத ஆசையும் தீராத பற்றும் அது மேலேயே அன்பு காட்டிட்டு இருக்கிறான். புரியுதா? அப்ப புரியுதுங்களா? அப்ப அழிந்து போகக்கூடிய பொருள் மீது இவன் தீராத அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறான். அழிந்து போகக்கூடிய பொருள் மீது இவன் தீராத பாசத்தையும் நேசித்து வச்சிருக்கிறான். அப்படிதான் வச்சிருக்கான். ஆமா, ஏன்னா அதுதான் தேவைன்ட்டு நமக்கு தப்பா கற்று வச்சிருக்கோம். இறைவன் அடைந்தா என்ன இன்பம்ன்றது தெரியல நமக்கு, அதனால அதை தேடுறது இல்லை. ஏன் தேடல, ஏன் அவனால தேட முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்காது. இப்ப உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5000 வச்சிருக்கீங்க கையில, பணம் 5000, இந்திய நாட்டுடைய பணத்தை ஒரு 5000 வச்சிருக்கீங்க. நான் இப்ப அடி வந்து அந்த பணத்தை கிழிச்சு போடுங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கிழிக்க மாட்டோம். ஏன்னு கேட்போம். ஏன் கிழிக்க மாட்டீங்க? அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இந்த உலகத்துல அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஆமா, அது சம்பாரிச்சதா இருக்கு. ஆமா, ஏன்னா அந்த பொருளை வந்து நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்தை நீங்க சம்பாதிக்கிறது கொஞ்சம் பாடுபட்டுருக்கணும். ஆமா, அதனால கிழிக்க மாட்டீங்க. சரி, இப்ப அடிகள் என்ன பண்றேன்னா உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் கேள்வி பண்ணாது, அந்த 5000 கிழிச்சிங்கன்னா இந்த 10 லட்சம் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு